இடமலம் என்டர்டெயின்மெண்ட் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம நண்பரை வரவேற்றலாம், அப்படியே விஷயங்களை பேச ஆரம்பிச்சிடலாம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் பிகே. சிரிப்பா இருக்கிறீங்களே பாக்குறதுக்கு. அடுத்த வருஷம் எனக்கு அவார்டு வந்துடும். என்ன அவார்டு? ஸ்டேட் அவார்டு இப்போ எல்லாரும் கொடுக்குறாங்களே, அந்த அவார்டு எனக்கு வந்துடும். என்னங்க ஏதோ கள்ள முட்டாய் கொடுக்குற மாதிரி சொல்றீங்க? ஆமாங்க, திமுக மகளிர் அணி கிரிக்கெட் போட்டி நடத்தல, அதுல நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன். மகளிர் அணி கிரிக்கெட் போட்டியில நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்க? பார்ட்டிசிபேட்னா விளையாடலங்க, அந்த வீடியோல நான் வந்திருக்கேன். என்ன அம்பையராவா? கம்பெனி முத்திரையை காணும் சட்டையில. ஆமா, மறைச்சிருக்கேன். உள் பக்கமா வச்சிருக்கீங்க. உள் பக்கமா இருக்கு, அதனால நம்மளுக்கு ஒரு அவார்டு வந்துடும் எப்படி இருந்தாலும். அதனால பிரச்சனை இல்லை. நிக்கி கல்ராணி. ஆமா, புரிஞ்சுக்கிட்டீங்க மேட்ருக்கு வந்துட்டீங்க நீங்களே. அவங்க தான் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க மகளிர் கிரிக்கெட் போட்டி, மகளிர் அணி கிரிக்கெட் போட்டி, திமுகவுடைய மகளிர் அணி. அதனால ஒருவேளை மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் அடுத்த முறை மாநில அவார்டுகள் அனௌன்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு அவார்டு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. 2-3 கூட கிடைக்கும்னு பேசிக்கிறாங்க. அப்படியா? ஆமா ஆமா. ஏன்னா இப்ப அவார்டு வாங்கினவங்க லிஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தா நம்மளுக்கு தெரியாது, நம்ம ஏதோ பரவாயில்ல நல்ல ஆள் பழகுதுன்னு பார்த்தா எடுத்து போட்டுறாங்க நம்ம ஆளுக்கு தான் சோசியல் மீடியால. அப்படியே அந்த நாடாவை குடிச்சு போனா போட மட்டும் செய்யல, வெளுத்து வாங்கி செய்யன்னு செய்யறானுங்க. ஒரு பக்கம் டைரக்டர் சேரன், அதுக்கப்புறம் டைரக்டர் சுரேஷ் காமாட்சி, இன்னும் நிறைய பேர் அவங்களுடைய வேதனை, பாரஞ்சித், நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த கூத்து நடந்துட்டு இருக்குது. இதுல எல்லாத்த விட ஒரு காமெடி என்ன தெரியுமாங்க? அந்த ஆஸ்கர் மூவி. ஆமா ஆமா ஆமா. அதாவது அதை பார்க்காத ஆளுங்களே இருக்க முடியாது. பொதுவா அவார்டு கொடுக்கறதுன்னா அந்த படம் வந்து ஒரிஜினல் லாங்குவேஜ்ல, அதாவது ஒரிஜினல் மூவியா இருக்கும், ரீமேக்காவோ அல்லது வந்து டப்டாவோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. அதுவும் இல்லாம அது வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படியா? எனக்கு அதை பத்தி தெரியல. பட் ரீமேக்கு பொதுவா அவார்டு தர மாட்டாங்க, ஏன்னா ஒரிஜினல் கிரியேட்டர் எவனோ தானே. ஆனா சண்டைக்காரி முதல்ல ஒரு படம் வந்தது தெரியுமா? எனக்கு சத்தியமா தெரியாது. ஆனா நம்ம நண்பர்களை போட்டு துவைச்ச துவையில நான் போய் பார்த்தேன். அது அப்படியா? நல்லா இருக்கா? அதுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. சரியா? அதுதான் வந்து கொடூரமான விஷயம். அதுக்கெல்லாம் அவார்டை கொடுத்துட்டு எத்தனையோ படத்துக்கு அவார்டு எல்லாரும் ஆச்சரியங்க. இப்படி ஒரு படம் வந்துச்சா? விமல் நடிச்சிருக்காரா இப்படி ஒரு படத்துலயா? நம்ம விமல் நடிப்பை குறை சொல்லீங்க, நல்லா நடிப்பாரு. இந்த படத்துக்கு எதுக்கியா அப்படிங்கிற மாதிரிலாம் பல கூத்துக்களை ஏற்படுத்தி விட்டது. இப்ப எடுத்து பார்த்தா, இப்ப இந்த சண்டைக்காரி படத்தோட டைரக்டர் இருக்காருல்ல, இவர் யாருன்னு பார்த்தா ஒரு நல்ல ஒரு பெரிய மனுஷன். 50 வயசுக்கு மேல இருக்கிற ஒரு முத்தன பெரிய மனுஷன் தான் அவரு. ஐயா ஸ்டாலின் கூட எதையோ கொடுத்து நிக்கிறாரு, எடுத்து போட்டாங்கப்பா, தெரியுதா அப்படின்ட்டு. தெரியுதா அவார்டு? ரைட்டு, பாப்போம். தயவு செஞ்சு நல்ல கலைஞர்களுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. அப்படி எல்லாருக்குமே டிசர்விங்கான கேண்டிடேட் கொடுங்க. நிறைய ஆர்டிஸ்டே நிறைய பேர் கழிவு ஊத்துறாங்க. என்ன இது ரொம்ப பயாஸ்டா இருக்கு, எவ்வளவு நல்ல படங்கள்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் எதுவுமே கொடுக்கல. கண்டிப்பா பெயின் இருக்குங்க. அதிகபட்சம் எதிர்பார்க்கறது என்னங்க, அவ்வளவு உழைப்பு, அவ்வளவு எல்லாமே அவங்க டெடிகேஷன் எல்லாம் பண்ணிட்டு, சரி படம் கலெக்ஷன் வைஸ் கூட பெருசா பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் அந்த சின்ன ரெகக்னேஷன் அதுவும் கொடுக்க மாட்டேன். அதுலயும் பாலிடிக்ஸ் தான் இருக்கும். இதுல ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, அஜித் விஜய் எல்லாம் மறந்துட்டாங்க, அஜித் விஜய் எல்லாம் கணக்கிலே சேர்த்து பரவாயில்ல, அவங்களுக்கு ஃபேம் இருக்கு, மணி இருக்கு, மத்ததெல்லாம் இருக்கு, அவங்க ஆல்ரெடி உச்சத்தை தொட்டுட்டாங்க. சின்ன சின்ன ஆர்டிஸ்ட், ஆமா ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் ரெகக்னிஷன் ரொம்ப அவங்களுக்கு ஒரு பூஸ்டிங்கா இருந்தாங்க. ரொம்ப பெயின். அவங்க தான் பூஸ்ட் பண்றாங்களே ஆர்டிஸ்ட். வேணுமா ஒழுங்காவா வெல்லும் தமிழ் பெண்கள் தமிழ்நாடு, ஓரணியில் தமிழ்நாடு கிடையாது, இது வேற. லேப்டாப்புக்கு ஏதோ ஒண்ணு வந்தாங்க, அப்புறம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வந்து 4 வாரத்தை மைக்கு பிடிச்சி பேசிட்டு போங்க. அடுத்த வருஷம் நாங்க வந்தா கிடைக்கும். ஆமா ரைட்டுங்க. ஓகே, அடுத்து ஒரு தரமான ஒரு ரிவ்யூ ஒன்று வந்திருக்குது. இருங்க, அந்த ரிவ்யூ மேட்டர் நம்ம அப்புறம் பேசுவோம். அதோட ஒரு ட்ரெண்டிங்கா ஒரு வீடியோ, 1 இல்ல 2-3 வீடியோ ஓடிட்டு இருக்குதுங்க. வாரிசுடு ஒச்சாடு. பார்த்தேன் அந்த வீடியோ. நீங்க பாத்தீங்களா? அந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பார்த்து அந்த கிரௌடுல குழந்தை தூக்கிட்டு போறத நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி முதல்ல என்னன்னு சொல்லிடலாம். நிறைய பேர் நம்ம நண்பர்களுக்கு புரியாது, ஏன்னா நம்ம ஊர்ல நடந்தா நிறைய பேர் கனெக்ட் பண்ணிக்குவாங்க. இதுல சிரஞ்சீவி இருக்காருல்ல, அவருக்கு பேரன் பிறந்திருக்குதுங்க. ஆமா, அவருடைய மகன் இருக்காரு இல்லையா, ராம்சரண், அவருக்கு மகன் பிறந்திருக்குது. இப்பதான் குழந்தை பிறகுதானா? இல்ல, இதுக்கு முன்னாடியே ஒரு கேர்ள் சைல்டு பிறந்திருக்குது. ஆனா அதெல்லாம் பெரிய இந்த மாதிரியான செலிப்ரேஷன் மாதிரிலாம் அவங்க பண்ணல. ஆனா ஆண் குழந்தை பிறந்து விட்டது அப்படிங்கிறத ஒரு பெரிய செலிப்ரேஷன் பண்ணி, இதுல பாருங்க, குழந்தை பிறந்துருச்சுன்னு அது ஹாஸ்பிட்டல் அப்போலோ சம்திங், அப்போலோ அவங்க ஒய்ஃப் அப்போலோட ஓனர். அப்படியா? அப்போலோ அப்படி சொல்லுங்க. சரவெடி பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறானுங்க. ஜெய் பாலையான்ற மாதிரி இவங்களே ஏதோ சில சான்ஸ்லாம். பாகுபலி படத்துல பாகுபலி பிறந்தோன்னே ஒரு இது இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி செலிப்ரேஷன்ங்க. இப்ப ஃபேன்ஸா இருக்கலாம் எல்லாம் ரைட்டு, படத்தை நடிகர்கள்
குழந்தை பிறந்திருக்குது, நீ நீ அவருக்கு வந்து ஃபேனா இருக்கிறன்னா சோசியல் மீடியால ஒரு விஷயம் இல்லைங்க, அதனாலதான் வந்து இந்த ஆந்திரா தெலுங்கானா 2 ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் பாத்தீங்கன்னா கொடி கட்டி பறகுது காரணம் இந்த மாதிரி இந்த ஃபேமிலிஸ் ஒரு 4 ஃபேமிலிஸ் 5 ஃபேமிலிஸ் அவங்களுடைய ஜெனரேஷன். ஆமா, அதை அவங்க தக்கவும் வச்சுக்கிறாங்க, நல்லா போர்ட்ரே பண்ணி. இப்ப பாத்தீங்களா, இதுவே ஒரு உதாரணம். சிரஞ்சீவி இருக்காரு, ராம் சரண் இருக்காரு, இப்போ அந்த குழந்தையும் ஃபியூச்சர்ல ஆக்டர் தான். ப்ரோ ஸ்பெஷல் பிரஸ் மீட் கொடுக்குறாரு ப்ரோ இவரு சிரஞ்சீவி. எதுக்கு கொடுக்கணும்? எதுக்குன்னா, நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன், 18 வயசு ஆயிடுச்சுன்னா போதும், அவரும் ஒரு 150 பேர் தூக்கி போட்டு மிதிப்பாரு, தவடையெல்லாம் கிழிப்பாரு, இரும்பு ராடால நீங்க 1000 பேர் சேர்ந்து அடிச்சாலும் கம்மி மாதிரி வந்து நிப்பாரு. அக்கண்டா 10 அதெல்லாம் நாங்க எடுப்போம். அன்னைக்கு நீ வந்து முத நாளே வந்து சட்டை கிழிச்சிட்டு வந்து நீ கொண்டாடணும். அவனுடைய தகுதியோ திறமையோ அதெல்லாம் ரெண்டாவதுப்பா. அவன் யாரு? சிரஞ்சீவி பேரன், ராம் சரண் மகன். அதனால இப்ப இருந்தே உங்களுக்கு வர ஹீரோவை நாங்க தயார் பண்ணிட்டோம். தெலுங்கு இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் மெயினா இது நடக்குது. பாலிவுட்ல நடக்குது, நான் இல்லன்னு சொல்ல. இந்த அளவு கிடையாது, ரொம்ப எக்ஸ்ட்ரீம். இந்த அளவு கிடையாது, இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமுங்க. அதாவது இவன் பிறக்கும் போதே குழந்தைய வந்து 20 வருஷம் கழிச்சு அவனுக்கு ஃபேன் ஆகிறதுக்கு அவன் ரெடி ஆயிட்டான். 20 வருஷம் கழிச்சு அவனுக்கு ஃபேன் ஆகிறதுக்கு இப்ப அவன் ரெடி ஆயிட்டான். எங்கங்க இது பாருங்க. இப்ப அக்கினேனி ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுவும் இப்ப 3வது ஜெனரேஷன் வந்துருச்சு, 4வது ஜெனரேஷன் வரும். இப்ப நாக சைதன்யா, அப்புறம் அகில் தானே இன்னொரு. அவங்க அப்பா நாகார்ஜுனா, அவங்க அப்பா நாகேஸ்வர ராவ்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி அவங்க 3 ஜெனரேஷன் கிராஸ் பண்ணி வந்துட்டு இப்ப 4வது ஜெனரேஷன். அப்படியே இன்னொரு ஃபேமிலி, நம்ம இன்னும் நிறைய ஜெனரேஷன் விட்டோம், நம்மளுக்கு தெரிஞ்சதை பேசிட்டு இருக்கோம். நந்தமுரி ஃபேமிலி வந்தீங்கன்னா என்டிஆருக்கு அப்புறம் இந்த பாலையா, இவங்க ஜூனியர் என்டிஆர் அந்த குரூப், அந்த கேங். பாலையா ஓகே நம்ம பாத்துருக்கோம். பாலையாவுடைய அண்ணன் ஹரிகிருஷ்ணாவை பாத்துருக்கீங்களா? பாலகிருஷ்ணா தான். அது எப்படி அவங்க ஃபேமிலி தெரியாம கூட ஒரு ஸ்டெப் போடுவாரு ஒரு பீச்ல, அவரு சிம்ரனும். ஆனா மறைஞ்சிட்டாரு, தவறிட்டாரு ஆக்சிடென்ட்ல. அப்படி அவங்களுக்கு பிறந்துட்டாங்க, அதனால ஹீரோடா போ, சட்டை கிழிச்சிட்டு போய் பேப்பரை கிழிச்சு அப்படி தூக்கி போட்டு கொண்டாடு. இப்படி அடுத்து அப்படியே ஜூனியர் என்டிஆர் அப்படி வருது. இப்ப அவங்களுக்கு ஏதாச்சும் அடுத்து ஆண் குழந்தை பிறந்து 18 வயசு அதே செலிப்ரேஷன் தான். நம்ம வந்து இங்கேயே பேசிக்கிறோம், இந்த நம்ம ரசிகர்கள்லாம் பண்றது அளவுக்கு மீறி பண்ணா அது தப்புங்கிறோம். இது வந்து எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியல. ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறந்துச்சுன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு பட்டாசு அடிச்சு கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே போகும்போது அவங்களை வெளியே போக கூட விடாத அளவுக்கு நெருக்குறாங்க. உடனே இந்த ஃபேன்ஸ் எல்லாரும் போட்டு திட்டுறாங்க, கொஞ்சம் கூட சிவிக் சென்ஸே இல்லாம லூஸ் தரமா இருக்கிறீங்க. நம்ம நிறைய ட்வீட் படிச்சிருந்தோம், எல்லாருமே சொல்றாங்க. இருக்கட்டும், அவங்கள அங்க கூடணுன்ற அந்த இன்டென்ஷனோட செயல்படுறது யாருங்க? அந்த ஃபேமிலி தானே. ஆமா, அந்த ஃபேமிலிக்கு அது தேவைப்படல. அவங்க வேணும்னா அது பண்ணாம இருக்கலாம். இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டோம், இந்த மாதிரி கூட்டம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருக்கலாம். ஆனா அவங்க அலோவ் பண்றாங்க, அது ஒரு ப்ரொமோஷன் தானே அவங்களுக்கு. நம்ம ஊர்ல லாயல்ட்டி அப்படிங்கிறது ஃபேன்ஸ் ஃபேன் வார் அதுலயும் நிறைய இருக்குங்க, இம்மெச்சூர்டா இருக்கு. அஜித் லாயல்ட்டி, எந்த விஜய் லாயல்ட்டி, ஏன் லாயல்ட்டி ரஜினிக்கு, இப்படி இருப்பாங்க. அந்த இண்டிவிஜுவலை பிடிச்சி அதுக்கு லாயலா இருப்பாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. நாங்க மெகா ஃபேமிலி லாயல்ட்டி, நாங்க நந்தமுரி ஃபேமிலி லாயல்ட்டி, நாங்க அக்கினேனி ஃபேமிலி லாயல்ட்டி. என்ன எப்படிங்க இது? ஒரு ஃபேமிலிக்கு இப்படி லாயல்ட்டியா இருக்கிறீங்க? திமுக உடன்பிறப்புகள் மாதிரி இது அரசியல். அங்க சினிமா ஃபீல்ட்லயே அப்படித்தான் இருக்கிறாங்கன்றதெல்லாம் கூத்து. இதை பார்த்து நேற்று இருந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. எப்பா அப்படிலாம் அப்படின்னா நம்ம இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது தெலுங்குல எல்லாம் ஒரு ராவான ஒரு விஜய் சேதுபதி, ஒரு மணிகண்டனம், ஒரு இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்கல்ல. அந்த மாதிரிலாம் ஒருத்தன் உருவாகிறது எவ்வளவு கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். இல்ல அப்படி உருவாகினாலும் இவங்களுக்கு சிங்சாம் போட்டு தான் உருவாகணும். இங்கேயே கஷ்டம். ஆனா ஒரு மாதிரி வந்துட முடியுது இங்க. ஆனா அங்கெல்லாம் சாத்தியமே இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஈவன் மகேஷ் பாபு எடுத்துக்காங்க, அவங்க அப்பா அதுக்கு முன்னாடி அவர் தான் மாதிரி அவங்களது ஒரு ஃபேமிலி. இப்படிதான் போயிட்டு இருக்குது. இது ஒரு பக்கம் ஒரு மாதிரி கூத்துகளாக நடந்து கொண்டிருக்கிறது. இது பார்க்கும்போது நம்ம ஆளுங்க எவ்வளவு அவங்க பேன் இந்தியா தாண்டி ஆஸ்கருக்கும் போயிட்டாங்க. சும்மாவே கையில பிடிக்க முடியாது. ஆனா ஒரு ஸ்கெட்சோட மூவ் ஆகுது தெலுங்கு இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். தெளிவா அவன் லாஜிக் நீ பார்க்காத, அதெல்லாம் அவன் ப்ராப்பர் கமர்ஷியல் பிளஸ் நார்த்ல கிளிக் ஆகிற மாதிரி அவன் என்ன பண்ணா ஒரு அஜெண்டா ட்ரிவன் மூவியாவும் எடுத்துக்கிறான். இப்ப ஃபுல்லாவே அது பேஸ்ட் தான். பேன் இந்தியான்னு அவனுக்கு தான் ஆரம்பிச்சானுங்க எனக்கு தெரிஞ்சு. நம்ம தமிழ் படத்துல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேன் இந்தியா பாகுபலி தான் அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அது இவரும் கண்டுபிடிச்சிட்டாரு, அந்த சூத்திரத்தை நம்ம ராஜமௌழி கண்டுபிடிச்சிட்டாரு. போடுற வேண்டியது தான்டா, நம்மளுக்கு கறந்துட வேண்டியதுதான் அப்படின்ட்டு RRR. அடுத்து இப்ப வாரணாசின்ற படம் லான்ச் டேட்லாம் பிரியங்கா சோப்ரா ஹீரோயினா போட்டிருக்காரு. என்ன டேட் ப்ரோ படம்? 2027 நினைக்கிறேன், ஏப்ரல் 7. அது வாரணாசியில வச்சு அந்த ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்றாங்க. சோ ஆனா எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல அப்படின்னு அதுக்கு ஒரு தனி ட்ரோல் அவருக்கு போயிட்டு இருக்கு. சரி, இந்த மாதிரி ஆனா ஒரு மாதிரி ஸ்கெட்சோட மூவ் பண்றாங்க. ஒரு என்டையர் இந்தியன் சினிமாவை ஆக்குபை பண்ற இடத்தை நோக்கி அவங்க போறாங்க. அதுல அவங்க திறமையும் இருக்குது, மார்க்கெட்டிங்கும் இருக்குது,
பாலிடிக்ஸும் இருக்கு, பணமும் இருக்கு. இருக்கு. நம்ம ஆளுங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குவாலிட்டி மூவிஸும் கொடுக்கணும், அதே மாதிரி கமர்ஷியல் மசாலா மூவிஸும் கொடுக்கணும். ஆனா அது வந்து ரொம்ப ஓவராவும் போயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த அலர்ட்னஸ் எல்லாம் கலந்து ஒரு இதுக்கும் சேராம, அல்லது மலையாளம் மாதிரி ரொம்ப என்ன சொல்றது இப்படி முழுக்க முழுக்க கிராஃப்ட் அப்படின்ற ரூட்லயும் சேராம நடுவுலயே மெயின்டைன் பண்ணுவாங்க. நான் இன்னொன்னு என்ன பாக்குறேன், நிறைய காசு 500 crores 1000 crores அப்படிங்கிறது தான் ரியல் சக்சஸ்ன்னு நினைக்கிறாங்க. ஒரு நல்ல படம் போய் ரீச் ஆகிறது தான் சக்சஸ் நான் நினைக்கிறேன். அப்படி பார்த்தா மலையாளம் படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் க்ரோஸ் அண்ட் க்ரோஸ்லாம் கலெக்ட் பண்ணுறது இல்லை. ஆனால் எல்லாரும் விரும்பி பார்க்குறாங்க, நல்லா இருக்குங்கிறாங்க. தமிழ் ஆளுங்களே வந்து நான் அந்த மலையாள படம் பார்த்தேன்ப்பா, ரொம்ப நல்லா இருக்குப்பா, நீயும் பாரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணால் இந்த 500 crores 1000 crores இந்த கதையை விட்டுட்டு நல்ல ஸ்டோரியா நல்ல மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்காங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். எனக்கு என்னன்னா, ஏன் நான் வந்து இதையும் இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன்னா பிரதர், இப்போ ஒரு அட்லி நார்த்துக்கு போறதுனால நம்ம தமிழ் ஆர்டிஸ்டுங்க எவ்வளவு பேருக்கு, ஜூனியர் ஆர்டிஸ்ட் எவ்வளவு பேருக்கு பாலிவுட்ல சான்ஸ் போகும்போது இங்க இருந்து எவ்வளவு பேரை வந்து அவர் கூட்டு போறாருன்னு நம்ம பாக்குறோம். இல்ல அது இம்பார்ட்டன்ட் தான். நார்த்ல போயிட்டு நம்ம ஆளுங்க எல்லா லாங்குவேஜ்லயும் போயிட்டு எடுக்கிறது பிரச்சனையே இல்லை பிரதர். எல்லா லாங்குவேஜ்லயும் போய் எடுக்கணும், எல்லா ஆர்டிஸ்டும் கலந்து. இப்போ எல்லாருமே மாறிட்டாங்க. எல்லாம் உதாரணத்துக்கு இப்போ நெல்சன் பார்த்தீங்கன்னா மலையாளத்துலேருந்து ஒரு ஆள் போடுறாரு, கன்னடாலேருந்து ஒரு ஆள் போடுறாரு. அது எல்லாரையும் சேர்த்து ஆக்ட் பண்ண வைக்கிறாங்க. அது நல்ல விஷயம் தான். யோகி பாபு இப்போ நார்த்தில் கலக்குறாரு. தனிப்பட்ட முறையில் மனசுக்குள்ள ஒன்று இருக்குது, என்னன்னா நாமளும் அந்த இந்தியாவே செலிப்ரேட் பண்ற மாதிரி நார்த் மல்டிப்ளெக்ஸ்ல, நார்த்ல சிங்கிள் ஸ்கிரீன்ஸ்ல, ஈவன் ரூரல்ஸ்லாம் கூட பிச்சிட்டு ஓடுற மாதிரி நம்ம ஆளுங்களும் பண்ணணும், நம்ம ஆளுங்களும் வரணும் அப்படின்னு கவலைப்படாதீங்க. பிகே தான் உங்க படம் ஒன்று இருக்கு லிஸ்ட்ல, ஜனநாயகம் வந்துருச்சுன்னா கண்டிப்பா எல்லாரும் செலிப்ரேட் பண்ற மாதிரி படம். அவர் விஜய் வந்து பிளான் பண்ணதே பக்காவா தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து தமிழ்நாடு மெயினா தமிழ் தெரிஞ்ச ஆடியன்ஸ் அவங்க மத்தியில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்ட்டு இந்த எலெக்ஷனுக்காக பிளான் பண்ண படம். அதுக்கப்புறம் அவர் ஒருவேளை அடுத்த படம் பண்றதா இருந்தா அவருக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்குது, ரஜினிக்கு இருக்குது. பட் ஹி இஸ் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம் இல்லையா, அவருக்கு உடம்பு ஒத்துழைக்கணும், இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. இப்போ லோகேஷ் கனகராஜே ரஜினி படம் அவர் பேட்டியில சொல்றாருல்ல, நான் எழுதுனேன் 45 நாள் பக்கம் உட்காந்து நான் எழுதுனேன், ஆனா ரொம்ப ஆக்ஷன் மூவியா இருந்துச்சு. பட் அவங்க எதிர்பார்த்தது இன்னும் கொஞ்சம் லைட் ஹார்ட்டடா, இன்னும் கொஞ்சம் அவ்வளவு ஆக்ஷன் இல்லாத ஒரு படமா எதிர்பார்த்தாங்க. சரி, அது நம்மளை விட இன்னும் யாருன்னா பண்ணா கரெக்டா இருக்குன்னு சொல்லி நான் அது வந்து வெளியே வந்துட்டேன் சொல்றாங்க. ஸோ அவ்வளவுதான், ஹி இஸ் ரன்னிங் அவுட் ஆஃப் ஹிஸ் அது உடம்பு அவ்வளவுதான் ப்ரோ, அவ்வளவுதான் சப்போர்ட் பண்ணுவோம். அதனால அடுத்த ஜென்ரேஷன்ல யாரா இருக்காங்க நம்ம இண்டஸ்ட்ரியில அப்படி இந்தியா லெவல்ல எல்லாரையுமே ரசிக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இன்னைக்கு வேற ஏதோ அந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரி பத்தி பேச ஆரம்பிச்சு அந்த டிப்ரெஷன்லயே 4-5 நியூஸ் இருக்குது, அதை பத்தி பேசாம இதையே பேசிட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப நேரம் பேச வேணா, நம்ம அடுத்த வீடியோல கூட நம்ம நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது, அதை பத்தி பேசுவோம். அது போக இதுங்க உலக அளவுல இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு அதிர்ச்சியை அல்லது வந்து பெரிய சுனாமியை ஏற்படுத்தியிருக்கிற ஒரு விஷயம் என்னங்க பேர், அந்த என்னமோ ஃபைல்ஸ், ஜெஃப்ரே எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், ப்ரொனவுன்ஸ் பண்ணுமா? ஓகே, அந்த ஒரு விஷயம் நான் ட்விட்டர்ல பார்க்கும்போது அது ஒரு வருஷம் முன்னாடி அது ஒரு ஃபைல் ரிலீஸ் பண்றாங்க யூஎஸ் கவர்மெண்ட். அது ரிலீஸ் பண்ணும்போது அது ட்ரெண்ட் ஆகுது. சரி, ஓகே, அது நம்ம டீடைலா தனியா பேசுவோம். அதுதான், அது வந்து டீடைலா தனியா ஒரு இதுல நம்ம இந்த சேனல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முழுக்க அது லைட் ஹார்ட்டடான சும்மா ஜாலியான ஃபேன்ஸ், ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸ்க்காக, சினிமா ஃபேன்ஸ்க்காக நம்ம ஜாலியா பேசிட்டு இருக்கிறோம். அதை தாண்டி இன்னொரு பேஜ் ஒன்று இருக்குது, நம்ம அதுல அந்த டாபிக்கே கண்டிப்பா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீங்க தான் பேசணும். கண்டிப்பா சொல்லுங்க, நான் கேட்கறேன். நீங்க நிறைய ஃபாலோ பண்ணிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிற நண்பர்கள் பாருங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க, முடிஞ்சா கீழே நாங்க அது ஹாப்பியா பண்றோம். நன்றின்னு சொல்லிடலாம். டைம் ஆச்சு.